friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு பெண்டி மசாலா. பெண்டினா நம்ம ஊர் வெண்டைக்காய் தான், ஹிந்தியில வந்துட்டு பெண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்டி மசாலா வந்துட்டு சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். எப்போதும் நம்ம ஊர் ஸ்டைல்ல புளிக்குழம்பு, சாம்பார், மோர் குழம்பு அந்த மாதிரி வெண்டைக்காய் வச்சு செய்யாம இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பெண்டி மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான பெண்டி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு எப்படி வெட்டிக்கணும்னா இந்த தலையையும் வாழையும் வெட்டிடுங்க. வெட்டிட்டு ரெண்டா வெட்டிக்கலாம், அவ்வளோதான். ரெண்டா வெட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பெருசு பெருசா. இப்போ இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் இது வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த எல்லா வெண்டைக்காயிலையும் கோட் ஆகிற மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை சேர்த்திக்கலாம். இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்துட்டு நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% இது குக் ஆயிடணும், ஃப்ரை ஆகி அந்த அளவுக்கு இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது இப்படியே நல்லா பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, வெண்டைக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு சுருங்கி வதங்கிடுச்சு நல்லா. இப்போ ஒரு 70% அளவுக்கு இந்த வெண்டைக்காய் குக் ஆயிருக்கும். இப்போ இதை நம்ம வெளியில எடுத்துடலாம். இப்போ அதே பேன்ல இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதே மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டையும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதங்கணும். இது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுல வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ ஃப்ளேமை வந்துட்டு நல்லா லோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம இதில் பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய் பொடியும் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா இதோட சேர்த்தி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது லேசாக ஒரு வதக்குனதும் ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்திடலாம். தக்காளி பழம் அரைச்சி மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த தக்காளி, இந்த மசாலா இதெல்லாம் வந்துட்டு பச்சை வாசனை போக வதங்கணும். நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம வந்து தக்காளியே பச்சையாக தான் போட்டோம், அதனால பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் தக்காளியை, இந்த மசாலாவெல்லாம். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இந்த கடலை மாவு வந்துட்டு இந்த கிரேவி திக்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதையும் இதோட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாம். கடலை மாவும் நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயில், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த கடலை மாவு போட்டதுக்கப்புறம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்மளோட கடலை மாவும். இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டும். அப்புறமேட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை போடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதி வருது நம்மளோட கிரேவி. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்திடுங்க. இப்போ நம்ம கிரேவியில் இன்னும் உப்பு போடல, வெண்டைக்காய் வதக்கும் போது கொஞ்சமாக போட்டோம். அது கணக்கில் வச்சு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிரேவி திக்காயிடுச்சு பாருங்க, நம்ம கடலை மாவு போட்டதுனால தான் உடனே இவ்வளோ திக்காயிடுச்சு கிரேவி. இதில் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்துட்டு இன்னொரு 30% குக் ஆகணும்.
அதுக்கு வந்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் பக்கமா ஆகும். இப்போ நம்ம மூடி போட்டு சிம்ல வந்துட்டு இதை வேக வைக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்ல குக் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம வெண்டைக்காய் போட்டு வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எவ்வளோ அழகா எண்ணெய் தெளிஞ்சு நம்மளோட வெண்டைக்காய் வந்துட்டு சாஃப்ட் ஆகிருக்கும். நேரத்துக்கு நல்லா வெந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணுறோம் நம்ம 5 நிமிஷம் போட்டு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை போட்டுருங்க. இப்போ இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 1 நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கலாம். இந்த கரம் மசாலா பொடியோட ஃப்ளேவரும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகட்டும். இன்னொரு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ இன்னொரு 1 நிமிஷம் ஆச்சு. பாருங்க நம்மளோட பெண்டி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பெண்டி மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பெண்டி மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.